புது பொறுப்பு கிடைச்சது மட்டும் இல்லாம திமுகவோட மகளிர் அணி செயலரா இருக்கும் கனிமொழியோட பிறந்த நாளுக்கு குறைவான தொண்டர்கள் வாழ்த்து சொல்ல வந்ததும் ஒரு காரணம். விவசாயிகளோட தொடர் மரணத்தை காரணம் காட்டி பிறந்த நாளை கொண்டாட மாட்டேன்னு அறிக்கை வெளியிட்ட கனிமொழி உள்ளுக்குள்ள தன்னோட பிறந்தநாள் வாழ்த்துக்காக காத்திருந்தாராம். கட்சியின் செயல் தலைவராகிவிட்ட நிலையில கனிமொழிய வாழ்த்து சொல்லல. கனிமொழி தான் அவரை சந்திச்சு வாழ்த்துவும் ஆசையும் பெற்றிருக்காங்க. அப்போ கட்சியின் பொருளாளர், இளைஞரணி தலைவர். ஆனா இப்போ செயல் தலைவர், கிட்டத்தட்ட தலைவர் மாதிரி. தலைவர் நிர்வாகியின் பிறந்த நாளுக்கு தேடி போய் வாழ்த்து சொல்றது முறையில்ல தானே? குழப்பங்கள் வருன்றதால அதை தவிர்த்துட்டு கனிமொழிய வீட்டுக்கே கூப்பிட்டு வாழ்த்தி இருக்காரு ஸ்டாலின். ரொம்பவே குழப்பத்துல இருந்தாராம். இதை அறிஞ்சு அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கனிமொழிய சமாதானப்படுத்தி ஸ்டாலின் வீட்டுக்கு அனுப்பி இருக்காங்க.